ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்யா ஐஸ் கில்லர் சேனல். இன்றைக்கி நம்ம ரைஸ் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸை எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் ஒரு 15 மினிட்ஸு. ரைஸ் கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 15 மினிட்டு நல்லா ஊறட்டும். பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸு நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியை ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு இப்படி ரைஸ் இப்படி இருக்கும். இப்போ நம்ம கையிலேயே சின்ன சின்னதாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ரைஸ் அப்படியே பெருசு பெருசாக போட்டோன்னா ரைஸாக இருக்கும். நீங்கள் சின்ன சின்னதாக மேஷ் பண்ணிங்கன்னா ரைஸ் கீருக்கு பதம் நல்லா இருக்கும். நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டாச்சு. நம்ம இது கூட தண்ணி ஊற்றாமல் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் பால் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 மூடி வச்சுட்டு 2 விசில் வந்த உடனே இறக்கிக்கலாம். 2 விசில் வந்தாச்சு. நம்ம இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்படி வந்திருக்கு. நம்ம இது நல்லா மேஷ் பண்ணி ஒரு கடாய்க்கு சேர்த்துக்கலாம். ஒரு கடாய்க்கு இப்படி சேர்த்துருக்கேன். இது கூட நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் பற்றி வச்சுட்டு இங்கே இந்த மில்கை இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கொதி வந்த உடனே இது கூட நம்ம 1/2 கப் நம்ம சுகரை சேர்த்துக்கலாம். சுகரை ஆட் பண்ணுறேன். சுகரை சேர்த்துட்டு இப்படி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம அந்த எடுத்து வச்ச பாதாம் பவுடர் கூட கொஞ்சம் மில்கை சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துக்கலாம். இதுக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். கூடவே நம்ம மில்க் மேடை இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மில்க் மேடு ஆட் பண்ணுறதுல தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கலர் எடுத்துக்கலாம். நான் இது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து நம்ம இப்போ கடாயில் சேர்த்துக்கலாம். கடாய் எடுத்துக்கலாம். இதில் நெய் ஊற்றி பாதாம், முந்திரி, திராட்சை, சிரஞ்சி சீட்ஸை சேர்த்துக்கலாம். அது கூட கடாயில் நெய் ஊற்றி எடுத்துகிட்ருக்கேன். நெய் காஞ்ச உடனே பாதாம், சிரஞ்சி சீட்ஸு, முந்திரி, திராட்சைலாம் சேர்த்துக்கலாம். அது கூட இந்த வறுத்தெடுத்த முந்திரி, திராட்சை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப்பில் சர்வ் பண்ணி